கட்டுரை எவரை பாதிக்கும்? சென்னையில் போலீஸ் கமிஷனரின் தடை உத்தரவு. ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாகவும் சுயராஜ்ய கட்சியின் சார்பாகவும் சென்னையிலே சில நாட்களாக தேர்தல் பிரசாரக் கூட்டங்கள் வெகு மும்முரமாக நடைபெறுகின்றன. அவற்றுள் சுயராஜ்ய கட்சியின் சார்பாக நடப்பவற்றிற்கு பொதுஜனங்கள் கூட்டம் அருகி, ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாக நடப்பவற்றிற்கு பெருகி வருகின்றன. எனவே இப்பொழுது நடக்கும் தேர்தல் பிரசாரக் கூட்டங்களும் தலைசிறந்து மிளிர்வது ஜஸ்டிஸ் கட்சியினருடையதே. ஆதலால் கூட்டம் கூடாதென உத்தரவு ஏதேனும் கிடைக்குமேல் அது ஜஸ்டிஸ் கட்சியின் கூட்டத்தை பாதிப்பதாகவே இருக்கும். ஏனெனில் முன்னர் கூறியது போன்று சுயராஜ்ய கட்சியின் கூட்டத்தைக் கண்டு மதிப்பாருமில்லை, மகிழ்வாருமில்லை. இவ்வாறிருக்க சென்னை நகர போலீஸ் கமிஷனர் சென்னை நகர எல்லைக்கு உட்பட்ட எந்த தெருவிலும், வீதியிலும், தெரு மூலையிலும், ரஸ்தா மூலையிலும், பொதுமக்கள் நடமாடும் எந்த ராஜபாட்டையிலும், பொதுஜன நடமாட்டத்திற்கு தடையாயிருக்கக்கூடிய வேறெந்த பொது இடத்திலும் தேர்தல் கூட்டங்களோ ஊர்வலங்களோ நடத்த இனி அனுமதிக்க முடியாது என்றதொரு தடை உத்தரவை பிறப்புவித்திருக்கின்றார். ஆனால் இத்தடை உத்தரவிற்கு ஜஸ்டிஸ், திராவிடன் ஆகிய இரு பத்திரிகைகளும் ஆதரவு கூறுகின்றன. இவைகள் ஆதரவு கூறுவது எக்காரணம் பற்றியே ஆயினும் யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போன்றிருக்கிறது என்பதே நமது கருத்து. ஏனெனில் நாம் முன்பே கூறியிருப்பது போல் சுயராஜ்ய கட்சிக்கு சார்பாக கூட்டம் சேருவதுமில்லை, கூடும் சிறு கூட்டமும் அமைதியோடு கலைவதுமில்லை. ஆனால் ஜஸ்டிஸ் கட்சியின் பிரசங்கங்களிலோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடுவதும் பொறுப்பு வாய்ந்த பிரமுகர்களும் பெரிய மனிதர்களும் பேசி வருவதுமாக இருக்கின்றனர். எம்மட்டோ காங்கிரசிலிருந்து தேசத்திற்காக எவ்வளவோ அருந்தியாகமும் பெருந்தொண்டும் ஆற்றி வந்த திருவாளர்கள் ஆரியா, சக்கரை செட்டியார், ராமசாமி நாயக்கர், கலியாணசுந்தர முதலியார், டாக்டர் வரதராஜுலு நாயுடுகார், தண்டபாணி பிள்ளை, ராமநாதன், சின்னையா பிள்ளை, மௌலானா சாஹிப் போன்ற நவமணிகளும் ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாக பேசப்போகும் காலம் சமீபித்துவிடவே போலீஸ் இலாக்கா நிர்வாகம் மயிலாப்பூர் கோஷ்டியாரின் இனத்தவர் கையிலிருப்பதால் இவர்களெல்லாம் ஐயங்கார் கட்சிக்கு ஆதரவு கூற வேண்டும். அப்படியல்லாமல் ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாக பேசினால் 144வது பிரிவுப்படி தடை உத்தரவு போடுவேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக இருப்பது போன்ற இத்தகைய உத்தரவை போலீஸ் கமிஷனர் பிறப்பித்துவிட்டார். இச்சட்டம் பார்ப்பனர்களுக்கு உதவி செய்வதாயிருந்தாலும் கோழி திருடியும் கூட குலாவுவது போல் சுதேசமித்திரன் இவ்வுத்தரவைக் கண்டிக்கிறான். இத்தடை உத்தரவைக் கொண்டு மித்திரன் அடங்கா மகிழ்வு கொள்ள வேண்டியதிருக்க மாயக்கண்ணீர் விடுவது பொதுமக்களை ஏமாற்றுதற்கேயன்றி வேறல்ல. இனி ஜஸ்டிஸ் கட்சியார் வாளா கிடத்தலாகாது. கட்டிடங்களுக்குள்ளும் சுற்றாலைச் சுவர்களுக்குள்ளும் கூட்டம் நிகழ்த்துவதோடு மட்டும் நில்லாது, ஜஸ்டிஸ் கட்சியார் செய்த நன்மைகளையும் சுயராஜ்ய கட்சியின் பொய்மைகளையும் எழுதி 10,000கணக்கான துண்டு பிரதிகளும் துண்டு புத்தகங்களையும் அச்சிறுத்தி ஒவ்வொரு வீடுதோறும் வழங்க வேண்டும் என்பதாக ஜஸ்டிஸ் கட்சியாருக்கு நினைவூட்டுகிறோம். குடியரசு கட்டுரை, ஜூலை 18, 1926.